நாமக்கல் மாவட்ட மல்லசமுத்திரம் ஊராட்சி பள்ளியின் பெயரை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பள்ளியின் பெயர் பலகையில் இருந்த அரிசன் காலனி என்ற வார்த்தையை கருப்பு மை கொண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஊராட்சி பள்ளியின் பெயரை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாற்றியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, விரிவான விவரம். விக்னேஷ், நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பகுதியில் அரிசன காலனி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்ற ஒன்று பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி பெயரை மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்று நேரடியாக திடீரென அந்த பள்ளிக்கு வந்தவுடன் அந்த பள்ளியில் இருந்த பெயர் பலகையில் இருந்த அரிசன காலனி என்பதை கருப்பு மை கொண்டு அழித்துவிட்டு அந்த பள்ளிக்கு மல்லசமுத்திரம் கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என பள்ளியின் பெயரை மாற்றி அரசாணை வெளியிட்டு அந்த பகுதி மக்களுக்கும் வழங்கி, மேலும் இந்த பெயர் மாற்றத்திற்கு தொடர்ந்து பாடுபட்டதோடு தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து பல ஆண்டுகளாக போராடிய ஊரைச் சேர்ந்த முதியவர் மற்றும் பொதுமக்களுக்கு பாராட்டி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களும் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் தமது சமூக வலைதளத்தில் கல்வி மட்டுமே சமூகமும் வளரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் வாசகத்தையும் பதிவிட்டுள்ளார். துரைசாமி, முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அப்பகுதி மக்கள், மாணவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது ஒரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை குறிப்பிடும் வகையில் இந்த பள்ளியின் பெயர் இருப்பதால் இது தங்களுக்கு மனத்தில் வலியை ஏற்படுத்துவதாகவும் தொடர்ந்து இந்த பள்ளியின் பெயரை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இன்று பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் அந்த கோரிக்கை அமைச்சரே நேரடியாக தங்கள் பகுதிக்கு வந்து அதனை நிறைவேற்றி கொடுத்ததோடு உடனடியாக அரசாணையும் வெளியிட்டு அதனை தெரிவித்திருப்பது தங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தாங்களும் சமூகத்தில் சமமானவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக விளங்கும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பள்ளியின் பெயர் மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி துரைசாமி.